அதிமுக பலவீனம் அடைந்து அந்த இடத்திற்கு தலைமை ஏற்பதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கிற ஆளுமையற்ற ஆற்றல் இல்லைன்னா அரவணைக்கக்கூடிய பண்பாது இருக்கணும். அதுவும் கிடையாது. அறிவாற்றலும் கிடையாது, அரவணைக்கக்கூடிய பண்பும் கிடையாது, மதிநுட்பம் கிடையாது, வியூகம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஓபிஎஸ் தனி மனிதர் தான், அவர் ஒரு செல்லாக்காசு ஆகிவிட்டார்னு தொடர்ந்து அதிமுக பேசுறாங்க. அவங்க சொன்னாங்க, அவர் போய் சுயேட்சை சின்னத்தில் நிற்கிற போது ராமநாதபுரத்தில் 3,42,000 வாக்குகள் பெறாரு அப்படின்னா அவர் எப்படி தனி மனிதராக இருக்க முடியும்? ஓபிஎஸ்ஸை யாரை வந்து சேர்க்க மாட்டேங்கிறீங்க, செங்கோட்டையனை விரட்டி விட்டீங்க, கட்சி என்னன்னு விளங்கும். ஓபிஎஸ் அவர்கள் திருமங்கலம் அருகே கூட்டம் போடுறாரு. இணைப்பு விழா திமுகவை வந்து அவர் அமமுக அதிமுகலேருந்து வந்த எல்லாரும் ஒரு 50,000 1 லட்சம் பேரை திமுகவில் இணைக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலே ஓபிஎஸ் அவர்களுக்கு அவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்கா? தென் மாவட்டங்களில் ஏடிஎம்கே ஓட்டே வராது. அப்போ அதை வந்து கவர் செய்யக்கூடிய, அதை வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய இடத்துல ஓபிஎஸ் வந்துட்டாரு. ஓபிஎஸ் அவர்கள் நடத்தும் இந்த இணைப்பு விழா எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமா இருக்கும்? ஓபிஎஸ்னுடைய இணைப்பு விழா என்பது அதிமுகவை தென் மாவட்டங்களில் முழுக்க காலி செய்து விடும். அது லெட்டர்பேடு கட்சியாக மாறப்போகுது. ஒரு நதிக்கு 2 கரைகள் மாதிரி தமிழ்நாட்டு அரசியலிலே அதிமுக இந்த கரையில் நீந்தி அந்த கரைக்கு வரணும், அல்லது அந்த கரையில் நீந்தி இந்த கரை, 2 ஆட்சி தான் மாறி மாறி வரும். இருதுருவ அரசியல். பாஜகங்கிறது கட்டுச்சொத்துக்களை பெருச்சாலியை கட்டுறது மாதிரி ஒரு அனாவசியமான கூட்டணி. தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுடைய வாயில மண்ணெல்லி போட்டுட்டு ஓட்டு போடுவேன். எப்படி போடுவான்? எவ்வளவுதான் நீங்கள் அப்படி காம்ப்ரமைஸ் ஆனாலும் வழக்குக்கு பயந்து நீங்க வேணா திகார் ஜெயிலுக்கு போகக்கூடாங்கிறக்காக சிபிஐ வழக்குக்கு பயந்து நீங்க காம்ப்ரமைஸ் ஆகலாம். அந்த கட்சிக்காரன் காம்ப்ரமைஸ் ஆகணும்னு கட்டாயம் இருக்கா? தொண்டர்கள் காம்ப்ரமைஸ் ஆகணும் கட்டாயம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. பெரியார் படத்தை வந்து மாநாட்டு பந்தலிலே நீக்க வேண்டும்னு பாஜக உத்தரவு போட்டா அதற்கு அடிபணியக்கூடிய இடத்துல அதிமுக போயிருச்சே. பெரிய அதை விட ஒரு கொடுமை. பெரியார் படத்தை காணான்னு தேடிட்டு இருந்தான், அண்ணா படத்தையும் காணாம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அதிமுகவை காணாம். நீ என்ன பாத்தியே, நீ பார்த்தத நான் சத்தியமா பார்த்தேன். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திமுக தமிழ்நாடு வெல்லட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், அதாவது தொடர்ந்து தன்னோட நலத்திட்டங்கள் வெளியாகவும் டெய்லி தினம் மக்களை சந்திச்சுட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. திமுகவோட அரசியல் இந்த 2026 தேர்தல் 2வது முறையாக ஆட்சி அமைக்குமா திமுக? இது வரைக்கும் அவங்க சரித்திரம் ஏன் அவங்க அப்பா காலத்திலே அது நடந்ததில்லை, ஸ்டாலின் தலைமையில் நடக்குமா சார்? நிச்சயமாக நடக்கக்கூடிய சூழ்நிலையை அதிமுகவே உருவாக்கி தருது இந்த முறை. எப்பவுமே அரசியலில் இருதுருவ அரசியல். ஒரு நதிக்கு 2 கரைகள் மாதிரி தமிழ்நாட்டு அரசியலிலே அதிமுக இந்த கரையில் நீந்தி அந்த கரைக்கு வரணும், அல்லது அந்த கரையில் நீந்தி இந்த கரை, 2 ஆட்சி தான் மாறி மாறி வரும். இருதுருவ அரசியல்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னா, அதிமுக பலவீனம் அடைந்து விட்டது. அது தானாக பலவீனம் அடைஞ்சான்னு கேட்டால் அந்த பலவீனம் வந்து 2 தவறுகளால் நடந்தது. ஒன்று, அந்த இடத்திற்கு தலைமை ஏற்பதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கிற ஆளுமையற்ற, திறமையற்ற, ரொம்ப குறுகிய மனப்பான்மை கொண்ட ஒரு நபர் அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக மாறுகிறார். அவர் ஒருத்து கிடையாது. அதிமுகவுக்கு ஒரு எம்ஜிஆர் இருந்த இடத்தில், ஜெயலலிதா இருந்த இடத்தில் அந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்கான ஆற்றல் பெற்றவராக, தகுதி பெற்றவராக அவர் இல்லை. அவர் தகுதியை வளர்த்து கொள்ளவும் இல்லை. இனி அது வயசாயிருச்சு, இனி வளர்த்து கொள்ளவும் முடியாது. அது வந்து இயல்பாகவே வரணும். அது அந்த ஆற்றல் அவர்கிட்ட கிடையாது. ஆற்றல் இல்லைன்னா அரவணைக்கக்கூடிய பண்பாது இருக்கணும். அதுவும் கிடையாது. அறிவாற்றலும் கிடையாது, அரவணைக்கக்கூடிய பண்பும் கிடையாது, மதிநுட்பம் கிடையாது, வியூகம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ யோசிச்சு பாருங்க. எம்ஜிஆர் மறைந்த போது கட்சி உடைந்தது. ஜானகி ஜெயலலிதா அணின்னு 2 இது உடைந்தது. அப்போ எல்லாருமே ஜானகி அணி பக்கம் தான் நின்றாங்க. ஜெயலலிதாவோட விதிவிலக்கா சில பேர் நின்றாங்க. ஆனால் களத்திலே ஜெயிச்சது யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவினுடைய வியூகம் தான் வென்றது. அதற்கு பல காரணங்கள். டெல்லியோடு அவருக்கு இருந்த, காங்கிரஸோடு இருந்த அவருக்கு இருக்கக்கூடிய இணக்கமான ஒரு அரசியல் போக்கு இருந்தது. ராஜீவ்காந்தியினுடைய ஆதரவு இருந்தது. எல்லாத்துக்கும் மேலே ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டதனுடைய ரத்தம் வந்து திமுக மீதான கொலைப்பலியாக மாற்றப்பட்ட போது ஒட்டுமொத்த கோபமும் திரும்பியது இந்த பக்கம். அதனால் அவங்க 91 ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்தபோது அவங்களுக்கு வந்து என்னென்னா பல நிர்வாக ரீதியாக பல தோல்விகளை சந்தித்தவங்க தான் அவங்க. ஆனால் அவங்க சுதாரித்து எல்லாத்தையும் கற்றுக்கொண்டாங்க. ஒரு பாரம்பரியமான அரசியல் வந்து ஜெயலலிதாட்ட இல்லைனாலும் காலப்போக்கில் அரசியலை கற்றுக்கொண்டு சில சிறந்த ஆட்களை வந்து பயன்படுத்தி கொண்டாங்க. அதனால் தப்பிச்சிட்டாங்க. ஆனால் நீ அன்னைக்கு ஜானகி அணியை யாரெல்லாம் கட்டமைத்தார்களோ அவர்களெல்லாம் ஜெயலலிதாவுடைய கோபம் எல்லாருக்கும் தெரியும், பழிவாங்கக்கூடிய குணம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவங்களே கூட கட்சியை வந்து கட்டமைக்கணும், வலிமையாக்கணும்னா எல்லாரும் இணைக்கணுங்கிற பேரில் தன்னை எதிர்த்து நின்றவர்கள் அத்தனை பேரையுமே கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க.
ஜானை அணியை கட்டமைச்சதே ஆரம் வீரப்பன் தான். காளிமுத்தெல்லாம் மேடை தோறும் ஆபாச அர்ச்சனைகளை பொழிந்தார். ஜானையை பார்த்தால் கும்பிட தோன்றும், ஜெயலலிதாவை பார்த்தால் கூப்பிட தோன்றும்னு ஆபாசமாக பேசினார். அவரை கூட, காளிமுத்தை கூட கட்சியில் சேர்த்து கொண்டு சபாநாயகராக அவருக்கு பதவி தந்து அவரை அழகு பார்த்தவர் ஜெயலலிதா. அப்போ யாரையும் புறக்கணிப்பதில் வந்து ஒரு பெரிய வெற்றி கிடையாது, அரவணைப்பதில் தான் வெற்றி. இவர் வந்து என்ன செய்யறார், அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், வந்து எஸ்டி சோமசுந்தரம்ங்கிறவர் ஆளுநர்கிட்ட போய் எம்ஜிஆருக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகளை கொடுத்து ஒரு ஆட்சியை கலைக்கணும்னு மனு கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட எஸ்டிஎஸ்ஸை எம்ஜிஆர் கைவிடலாம். நீ எஸ்டிஎஸோட செல்வாக்குன்னா எம்ஜிஆரோட செல்வாக்குன்னா நீ தெருவில் விட்டுருவேன் உன்னேன்னு நினைக்கல, பழிவாங்கலை, அரவணைத்து கொண்டார். தன்னை எதிர்த்தவர்களையே தன்னுடைய ஆதரவாளர்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்குல்ல. நேரில் பார்த்தா நில குறைஞ்சிருவான், ஆளை பார்க்காதப்ப நான் யார் தெரியுமா அப்படின்பா. நேரில் பார்த்தோன்னா தலைவரே வணக்கம் தலைவரே, என்னையா என்னை பற்றி ஏதோ பேசினியா மத்த, ஐயோ தலைவரே மன்னிச்சுங்க தலைவரேன்னு காலில் விழுந்துருவான். அந்த ஆற்றல் வந்து யாரையும் அரவணைக்கல. அதனால் கட்சியை வந்து அவர் பலவீனப்படுத்தினார். ஓபிஎஸ்ஸை சேர்க்கவே மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாரு. ஓபிஎஸ் என்பவர் தனி மனிதரா? ஓபிஎஸ் தனி மனிதர் தான், அவர் ஒரு செல்லாக்காசு ஆகிவிட்டார்னு தொடர்ந்து அதிமுக பேசுறாங்க. அவங்க சொன்னாங்க. அவர் போய் சுயேட்சை சின்னத்தில் நிற்கிற போது ராமநாதபுரத்தில் 3,42,000 வாக்குகள் பெறாரு அப்படின்னா அவர் எப்படி தனி மனிதராக இருக்க முடியும்? ஓபிஎஸ் அப்ப தென் மாவட்டங்கள்ல அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? அவருடைய சமூக பின்னணி ஒன்று இருக்குல்ல. இல்லை சார், சசிகலா அவர்களோட ஆதரவுனால தானே சார். அதிமுகவை யாருமே பொது கட்சியாக சொல்ல மாட்டான், தேவர் கட்சின்னு தான் சொல்லுவான். தென் மாவட்டத்தில் நீங்கள் மதுரை மாவட்டம், சிவகங்கையில், தேனியில் எல்லா பகுதியிலும் போனீங்கன்னா அது வந்து தேவர் கட்சிங்கப்பா. இப்போ சொல்கிறாங்கல்ல தலித்து கட்சி, அந்த கட்சி, வன்னியர் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சிலாம் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி தேவர் கட்சின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் அவங்க எல்லாரையுமே தூக்கி வெளியே அடிச்சுட்டு உங்களை யார் முடி சுட்டினார்களோ, யார் பதவியில் ஏற்றினார்களோ சசிகலாவை கைவிட்டீங்க, யாருன்னு தெரிலங்கிறீங்க. ஓபிஎஸ்ஸை யாரை வந்து சேர்க்க மாட்டேங்கிறீங்க, செங்கோட்டையனை விரட்டி விட்டீங்க. கட்சி என்னன்னு விளங்கும்? எல்லாரையும் விரட்டி விட்டுட்டு தான் மட்டுமே இருக்கக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது நீங்கள் ஆளினால் அழகுராஜாவாக இருந்தால் பரவாயில்லையே. உங்களுக்கு ஏதாவது பேச்சாற்றல் இருக்கா, நிர்வாகத்திறன் இருக்கா, அரவணைக்கக்கூடிய பண்பு இருக்கா, இல்லை சிறந்த ஆட்சியாளராவது இருந்திருக்கலாம், சிறந்த எதிர்கட்சியாக இருந்து நீங்கள் வந்து ஆளுங்கட்சி வந்து நிலைகுலைய செய்ய போராட்டங்கள் நடத்தியிருக்கலா? இவ்வளோ பலவீனமாக இருந்து கொண்டு டெல்லிக்கு வந்து நீங்கள் அடிமை சாசனத்தை வந்து எழுதி கொடுத்துட்டு கூல கும்பிடு போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து அமித்ஷா சொல்கிறாரு என்டிஏலேருந்து ஒரு முதலமைச்சர் வருவாருங்கிறாரு. இது இந்த அளவுக்கு இடம் கொடுத்துட்டாங்களே. பெரியார் படத்தை வந்து மாநாட்டு பந்தலிலே நீக்க வேண்டும்னு பாஜக உத்தரவு போட்டால் அதற்கு அடிபணியக்கூடிய இடத்துல அதிமுக போயிருச்சே. பெரிய அதை விட ஒரு கொடுமை, பெரியார் படத்தை காணான்னு தேடிட்டு இருந்தான், அண்ணா படத்தையும் காணாம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அதிமுகவை காணாம் அப்படின்னு தேட வேண்டிய நிலைமை வந்துடும். அமித்ஷா திமுக மாறிடுமோ? அது மாறிடுச்சு. அமித்ஷா திமுக அது ஏடிஎம்கேல மோடி எம்கேங்கிறாங்க. அந்த நிலைமை கொண்டு போய் விட்டாங்க. அதனால் பலமான எதிர்கட்சி இல்லை. சரி, கூட்டணியாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா பூரா லெட்ருப்பேடு கட்சியாக சேர்க்குறாங்க. ஜிகே வாசன் ஒரு தீர்ந்து போன பழைய பேட்டரி செல்லு மாதிரி இருக்காரு. அது போட்டால் அந்த லைட்லாம் எரியாது, டார்ச் எரியாது. பாமக பாதி பாமக தானே, பாதி அதிமுக பாதி பாமக, எல்லாத்துலேயுமே பாதி கிணறு தாண்டுறது, அரை கிணறு தாண்டுவது ஆபத்து இல்லையா? பாதி பாமக. வலிமையான கூட்டணி என்ன இருக்குது? தேமுதிக அந்த பக்கம் இருந்த தேமுதிக பிச்சுக்கிட்டுக்கிட்டு வந்துட்டாங்க. யாரை வந்து நீங்கள் வந்து வலிமையான ஒரு கூட்டணி அமைச்சோம்னு சொல்ல முடியுமா? பாஜகங்கிறது கட்டுச்சொத்துக்களை பெருச்சாலியை கட்டுறது மாதிரி ஒரு அனாவசியமான கூட்டணி. தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை வந்து ஏதாவது ஒரு நன்மை செஞ்சுருக்கணும்ல. 7 வருஷமாக எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிக்கல, மெட்ரோவுக்கு வந்து பணம் கேட்டான் அப்படின்னா இல்லை திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாற்றுவோம். யோ, நான் போய் 4 இடத்துல வேலைக்கு போகணும், படிக்க போகணும், புள்ள எங்கேயாவது போகணும், பயணம் எளிதாகணுங்கிறது தான் மெட்ரோ கேட்குறோம். எத்தனையோ துணை நகரங்கள் மகாராஷ்டிராவில் வந்து புனே மாதிரியான நகரங்களுக்கெல்லாம் மெட்ரோவுக்கு அலோவ் பண்ணுறாங்க, அனுமதி தருகிறார்கள். மதுரைக்கு தரம் மறுக்கிறான், கோயம்புத்தூருக்கு தரம் மறுக்கிறான், வெள்ள நிவாரணம் தரம் மறுக்கிறான், தேசிய கல்விக் கொள்கையில் தர வேண்டிய நிதியை தரம் மறுக்கிறான். தமிழ்நாட்டுக்கு வந்து நீ தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுடைய வாயில் மண்ணெல்லி போட்டுட்டு ஓட்டு போடுவேன்னா எப்படி போடுவான்? நிச்சயமாக போட மாட்டான். அதாவது கருப்பு கொடி காட்டலை கருப்பு போடுன்னு பறக்கலைன்னு நினைக்கக்கூடாது. அவர் மீதான வெறுப்பு இருக்கு. அவர் என்ன சொல்றாரு? திருப்பரங்குன்றத்திற்காக உயிர் நீத்து விட்டார் பூர்ணச்சந்திரன், அவரை மறந்து விட்டார்கள் அப்படிங்கிறாரு. எங்கேயாவது ரெட் கார்பெட்டில் வந்து பட்டு வேட்டியை விரித்து வைத்து வந்து முருகனுக்கு அரோகரான்னு உருண்டதை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இது பக்தியிலேயே சேருமா? உண்மையான பக்தியா அது? தேர்தலுக்கு தேர்தல் சாமியை மாத்துறவங்க பாஜகக்காரன்.
ஒடிசாவில் போய் அங்கே ராமர் கோயில் கட்டுறங்கிற பேரில் அதை பண்ண அது ஒர்க் அவுட் ஆகலை, சுற்றி இருக்கிற பல தொகுதிகள் வந்து ஒரு 5 தொகுதி வந்து அடி வாங்கிருச்சு அப்படின்னோன்னா டப்புன்னு ஒடிசா தேர்தல் வருது, அங்கே போய் பூரி ஜெகநாதர் கும்பிட்றேன் நான், அவருடைய ஜெய் பூரி ஜெகநாத்னா. ஊர் ஊருக்கு ஒரு வேஷமாடா. அங்கே போய் தமிழ்நாட்டை சேர்ந்த மதுரையை சேர்ந்த பாண்டியன் என்பவர் வந்து அரசியலில் செல்வாக்கு பெறுறாரு. நவீன் பட்நாயக் வந்து அவரை தான் அரசியல் வாரிசு அறிவிச்சார். இன்னொரு IAS ஆஃபீஸர் அந்த ஊரில் செல்வாக்காக இருக்கார், அந்த ஊருக்காரியை தான் கல்யாணம் பண்ணிட்டான். அவர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரிசாவை ஒரு தமிழன் ஆள்வதா அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல, பூரி ஜெகநாதர் கோயிலின் பொக்கிஷ சாவிகளை தமிழர்கள் திருடி விட்டார்கள், தமிழ்நாட்டில் இருக்க ஒழிச்சு வச்சிருக்க, நீ தான் கவர்மெண்ட்ல தானே இருக்க, பிரதமராக தானே இருக்க, கண்டுபிடிக்க வேண்டியதுனா எத்தனை விசாரணை கமிஷன் வச்சிருக்கிய, கண்டுபிடிக்க வேண்டியதுனா எவ்வளோ பெரிய அபாண்டமான பொய் குற்றச்சாட்டு. 2 மாடு வச்சிருந்தா அவர் மாட்டை ஓட்டிட்டு போயிடுவாங்க. ராகுல் காந்தி பிரதமராக வரணும்னு பாகிஸ்தான் விரும்புதுன்னு விருப்பு பிரச்சாரங்களை, அவதூறு பிரச்சாரங்களை அவர் பேசுறாரு. தமிழ்நாட்டில் இது எடுபடுமா? அதே கேள்வி. தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு பள்ளியாசை திறக்கிறோம்னு சொன்னால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்துக்கள்லாம் சேர்ந்து தாய்மாமன் ஜீரோ எடுத்துகிட்டு போகிறாங்க. மதுரையில் வந்து கள்ளழகர் வைகாத்தில் இறங்குறாருன்னா நீர்ப்பந்தல் வைத்து மோர்பந்தல் வைத்து அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் குளிர்பானம்லாம் கொடுத்து எல்லாரையும் வரவேற்கிறான். இங்கே ஒரு நல்லிணக்கம் இருக்கிறது. உறவு முறை சொல்லி தான் கூப்பிட்றான், மாமா மச்சான்னு கூப்பிட்றான், உறவு முறை சொல்லி கூப்பிட்றான். இந்த இடத்துல பிளவு அரசியலை உண்டாக்கி, மதவாத அரசியலை உண்டாக்கி, திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாற்றுவோன்னு வம்புழுக்கிற வேலையெல்லாம் செஞ்சா ஓட்டு வந்துருமான்னு கேட்டால் இங்கு மதவாத பிரச்சனையே இல்லை, நீங்கள் கிரியேட் பண்ண பார்க்குறீங்க. நீங்கள் ஒரு மாணவி வந்து தற்கொலை செய்து கொண்ட மாணவி மத மாற்றத்திற்கு கட்டாயப்படுத்தினாங்க என்றெல்லாம் ஒரு பொய்யை சொன்னீங்க அண்ணாமலை காலத்தில். ஏதாவது அந்த விசாரணையில் வந்து கடைசியில் அது பொய்ன்னு உறுதியாயிடுச்சு. சிபிஐ விசாரணையில் அது பொய் விசாரணையில் பொய்ன்னு உறுதியாயிடுச்சு. எத்தனை முறை தாண்டா இந்த மாதிரி வந்து நீங்கள் பொய்யை சொல்லி மாட்டிக்கிறீங்க? அப்போ பாஜகவின் அரசியல் என்பது தமிழ்நாட்டில் அது ஒரு ஃபெயிலியர் அரசியல். அதனால் இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஒரு இளைத்த குதிரையாக இருக்கிறாரு, பந்தயத்தில் ஓடும் குதிரையாக இல்லை. அதனால் திமுக ரூட்டு ரொம்ப கிளியராக இருக்குது. ஓபிஎஸ் அவர்கள் திருமங்கலம் அருகே கூட்டம் போடுறாரு. இணைப்பு விழா திமுகவை வந்து அவர் அமமுக அதிமுகலேருந்து வந்த எல்லாரும் ஒரு 50,000 1 லட்சம் பேரை திமுகவில் இணைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். உண்மையிலே ஓபிஎஸ் அவர்களுக்கு அவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்கா? நிச்சயமாக இருக்கிறது. எத்தனை லட்சம் பேர் அவர் பின்னாடி? முறையை வந்து ஒரு இடைக்கால முதலமைச்சராக இருந்திருக்கிறார், நிதியமைச்சராக இருந்திருக்கிறார், ஜெயலலிதாவினுடைய நம்பிக்கைக்குரியவராக இருந்திருக்கார். ஜெயலலிதா வந்து வழக்கிலே சிக்கி சிறைக்கு போகிற நாட்களிலே முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டு போனால் திருப்பி ஒப்படைக்கக்கூடிய இடத்துல அவர் வந்திருக்காரு. அது 2 முறை இருந்திருக்கார், ஒரு முறை அல்ல. 3வது முறை அவர் மரணத்திற்கு பின்பு ஒரு முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. ஆனால் ஒரே ஒரு முறை தான் எடப்பாடிகிட்ட கொடுத்தாங்க முதலமைச்சர் பதவியை. திருப்பி வாங்க முடியலைங்கிறது மட்டும் இல்லை, சம்மந்தப்பட்ட ஆளை பார்க்கவே முடியல. அது முக்கியமான குடநாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தஸ்தாவேஜுகள், பத்திரங்கள், எல்லா டாக்குமெண்ட்டையுமே எடுத்து காவலாளியெல்லாம் கொலை செஞ்சு மொத்தமாக சோழியை முடிச்சு விட்டாங்கல்ல. இப்போ சசிகலாவுக்கு தடயமே இல்லாமல் அழிச்சிட்டாங்க சசிகலாவை. அப்போ இதை வந்து அவங்க கண்ணீரோடு சொல்கிறாங்க, என் கணவருடைய இறுதிச் சடங்குக்கு கூட எனக்கு எதுவும் தரமாட்டேன்ட்டாங்க, எனக்கு வந்து பிணை மறுத்துட்டாங்க, ஜாமீன் தர மறுத்தாங்க, என்னென்னலாம் கெடுதல் பண்ணாங்க, எனக்கு தமிழ்நாட்டு சிறையில் இருந்திருந்தால் நான் கொல்லப்பட்டிருப்பேங்கிற அளவுக்கு உணர்ச்சி வசப்படுறாங்க. இப்போ இதையெல்லாம் வந்து அந்த சமூக மக்கள் எப்படி மன்னிப்பான்? தென் மாவட்டங்களில் ஏடிஎம்கே ஓட்டே வராது. அப்போ அதை வந்து கவர் செய்யக்கூடிய, அதை வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய இடத்துல ஓபிஎஸ் வந்துட்டார். அதனால் அண்ணா திமுகவிலே இருந்து அண்ணா இருக்கிற திமுகவுக்கு போயிருக்காரு ஓபிஎஸ்ஸை தவிர இது கொள்கை முரண்பாடு கிடையாது. பாஜகவுக்கு போகிறது தான் வெக்ககேடானது. ஏன்னா நேர் எதிரான கொள்கை, சனாதன கொள்கை, சமூக நீதிக்கு எதிரான கொள்கை, மொழி போராட்டத்திற்கு எதிரான கொள்கை, மும்மொழியை திணிக்கிற கொள்கை. பாஜகவோட போகிறதுக்கு தான் ஒரு திராவிட கட்சி வெக்கப்படணும், வேதனைப்படணுமே தவிர அண்ணா இருந்த திமுகவிற்கு அண்ணா திமுக காரன் போறதுல எந்த கூச்சமும் அடைய வேண்டிய அவசியம். அந்த முக்குளத்தோர் அந்த ஓட்டுன்றது ஓட் பேங்க்ன்றது காலங்காலமா கடந்த ஆண்டுகள் முழுக்க அதிமுக பக்கம் இருந்தாலும் இப்போ ஓபிஎஸ் அவர்கள் ஒரு ஆள் மாறுறதுனால அது ஒட்டுமொத்தமா அதிமுக கிடைக்குன்னு சொல்ல இல்லை. அதாவது அவர் ஒரு ஆள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஒரு சமூகத்தின் பிரதிநிதி ஓபிஎஸ் அவர், தனிநபரை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கடந்த காலங்கள்லாம் அவர் ஃபுல்லாக அவமானப்படுத்தி இல்லை. அது வந்து நீங்களா பொதுக்குழுவை கூட்டி செட்டிங் பண்ணி அவர் மேலே தண்ணி பாட்டில் அடித்து அவர் அவமானப்படுத்தி வெளியேற்றி இருக்கிறதுனாலேயே அவர் செல்லா காசுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் கட்சிக்கு வந்து இந்த இரட்டை இலை சின்னம் இருக்கிறதுனால, கட்சியினுடைய பொதுச் செயலாளருங்கிற போஸ்டிங் இருக்கிறதுனால, எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்கிறனால இவரை விட்டா சரி இந்த கட்சி இல்லாமல் போயிடுமோங்கிற அச்சத்தின் காரணமாக தான் ஆதரிக்கிறானே தவிர எடப்பாடி வேணும்னு அவன் ஆதரிக்கலை. இங்கே வர கூட்டணியே கூட எடப்பாடி தலைமையிலான கூட்டணின்னு பாஜக சொல்ல மாட்டேங்கிறான், என்டிஏ கூட்டணிங்கிறான். அப்படி என்னைக்கு சொன்னாங்களா அன்னைக்கே சொல்லி முடிஞ்சுச்சு. ஏன்னா எனக்கு தெரியும் பல தேர்தல்களில் மோடி படத்தை மூடி வச்சுட்டாங்க. தேர்தல் அலுவலகங்கள்லாம் இருக்கும்ல, எல்லா தலைவர்கள் படமும் இருக்கும், மோடி படத்துக்கிட்ட மட்டும் ஒரு லைட்டை மடித்து வச்சுருப்பாங்க. அதை
ஏன்னா அதை பார்த்தா ஓட்டு போட மாட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை என்னென்னா, அவருக்கு எந்த செல்வாக்கும் இல்லைங்க. மோடியா லேடியான்னு கேட்ட ஜெயலலிதா இங்கே, மோடியின் கால்களிலே விழுந்து கிடக்கிற எடப்பாடி எங்கன்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. அப்போ ஓபிஎஸ் அவர்கள் நாளைக்கு நடத்தும் இந்த இணைப்பு விழா எந்த அளவுக்கு ஒரு இது பிரம்மாண்டமாக இருக்கும்? ஓபிஎஸ்னுடைய இணைப்பு விழா என்பது அதிமுகவை தென் மாவட்டங்களில் முழுக்க காலி செய்து விடும். அது லெட்டர்பேடு கட்சியாக மாறப்போகுது. அந்த அளவிற்கு ஒரு பெரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தினோம். அதை சாதாரணமாக எடுக்க முடியாது. ஏன்னா இந்த பக்கம் சசிகலாவுடைய தாக்கம் இருக்குல்ல. ஆமாம், அமமுக அப்போ இவர் வேற டிடிவி தினகரன் வேறு இருக்கார்ல சார். டிடிவி தினகரன் யாருக்கு எதிராக கட்சி ஆரம்பிச்சார்? எடப்பாடிக்கு எதிராக ஆரம்பிச்சார். எடப்பாடிக்கு எதிராக கட்சி ஆரம்பிச்சிட்டு எடப்பாடிகிட்ட போய் சேர்ந்தா ஒரு கோட் ஆகுமா? இப்போ நீ ஒரு உதாரணம் சொல்கிறேன் புரிதலுக்காக. கடந்த காலத்தில் வைகோ யாருக்கு எதிராக கட்சி ஆரம்பிச்சார்? கலைஞர் அவர்களுக்கு தான். அப்போ கடைசியில் எங்கே போய் கூட்டணி நிச்சார்? அப்போ அவர் நிலைமை என்னாச்சு? ஃபஸ்ட்டு 0 போச்சா? அப்போ மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிற, அறிவாற்றல் இருக்கக்கூடிய, நாடாளுமன்றத்தை வந்து நடுநடுங்க வைக்கக்கூடிய, மிகப்பெரிய பார்லிமெண்டரியானாக இருக்கக்கூடிய, அரசியலில் வந்து மிகப்பெரிய உலக அரசியல்லாம் பேசக்கூடிய ஆற்றல் பெற்ற வைகோவே எந்த பாதை எதை எதிர்த்து அரசியல் செய்தாரா அங்கு சரணடைகிற போது அது தீர்ந்து போயிட்டார். அப்போ அவரே தீர்ந்து போகிறாருன்னா, டிடிவி தினகரன் வந்து 8 வருஷமாக எடப்பாடிக்கு எதிராக கட்சி ஆரம்பிச்சுட்டு அப்புறம் எடப்பாடி இருக்கக்கூடிய கூட்டணிக்கே நான் போகிறேன், ஆனால் நான் வந்து எடப்பாடிகிட்ட சரியாக பேச மாட்டேன், தேர்தலில் நிற்க மாட்டேன், நான் பாஜக கூட தான் பேசுவேன்னா என்னது? எவ்வளோதான் நீங்கள் அப்படி காம்ப்ரமைஸ் ஆனாலும் வழக்குக்கு பயந்து நீங்கள் வேணால் திகார் ஜெயிலுக்கு போகக்கூடாங்கிறக்காக சிபிஐ வழக்குக்கு பயந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகலாம். அந்த கட்சிக்காரன் காம்ப்ரமைஸ் ஆகணும் கட்டாயம் இருக்கா? தொண்டர்கள் காம்ப்ரமைஸ் ஆகணும் கட்டாயம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதனால் தொண்டர்கள் என்பவன் யார் அப்படின்னா எல்லா கட்சியிலையும், நான் சொல்கிறது அமமுகன்னு இல்லை, எந்த கட்சியாக இருந்தாலும் அவன் கட்சியால் நேரடி பலாபலனை அனுபவிக்காதவன் எல்லா கட்சியிலையும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் தொண்டர்கள் இருப்பான். அவனுக்கு ஒரு நியாயம் வேணும்ல இந்த கட்சியில் இருக்கிறதுக்கு. நீங்கள் அமமுகவில் இருப்பதற்கான நியாயம் என்னவோ அந்த நியாயத்தை டிடிவி தினகரன் காலி பண்ணிட்டார். அப்புறம் அவர் எப்படி செல்வாக்கு மிகவராக இருப்பார்? டிடிவி தினகரன் கட்சியில் முக்கிய பொறுப்புகள் இருந்தவங்களே வந்து ஓபிஎஸ் பக்கமும் சசிகலா பக்கம் வந்துட்டாங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க கோபத்தை தீர்த்து கொள்வதற்கு ஒரு பக்கம் சசிகலா ஆதரவு நிலைப்பாட்டையோ ஓபிஎஸ் ஆதரவு நிலைப்பாட்டையோ தான் அந்த பக்கம் தான் அவங்க போவாங்களே தவிர டிடிவி தினகரன் எடுத்த முடிவு என்பது அரசியலில் ஒரு தற்கொலை முடியும். அப்போ அந்த முக்குளத்தூர் சமுதாய மக்கள் முழுக்க இந்த எலெக்ஷனில் அதிமுக கவிழ்க்கணும்னே செயல்படும். அதாவது அதிமுகவை வந்து அதிமுகவிலே இருந்து நம்மளுடைய சமூகத்தினுடைய முக்கிய பிரதிநிதிகளாக இருக்கிறவர்கள், முன்னணி தலைவர்களாக இருக்கிறவர்களெல்லாம் ஒழித்து கட்டிய காரணத்தினால அதற்கு காரணமான எடப்பாடி பழனிசாமியை ஒழித்து கட்டணும் அப்படிங்கிறதுல கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்கிறார்கள். அந்த இடத்தை மிக லாவகமாக திமுக கைப்பற்றி விட்டது. அதுதான் மிக முக்கியம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ 2 பேருக்கு ராஜ்யசபா கொடுக்குறாங்க. கான்ஸ்டன்டன் ரவீந்திரன் ஒருத்தர் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் தேர்தல் அரசியலில் நின்று பெருவாரியான வாக்குகளை பெற்று இப்போ மீனவர்களுக்கான பிரதிநிதிகள் கிடையாது. அவர் மிகப்பெரிய கல்வியாளர், மிகப்பெரிய படிப்பாளி. அவர் 5 MA வாங்கியிருக்கிறார். ஒரு MA வாங்க முடியாது, பாதி அரியர் வாங்கியிருப்பாங்க பாதி பேர். அரசியல்வாதியாக இருக்கிறவன், படித்தவன் அரசியல்வாதியாக பல பேர் வர்றதே இல்லை. ஒரே பாஸ் ஆனவன், பார்டரில் பாஸ் ஆனவன் தான் அரசியலுக்கு வருவான் சில பேர். அவர் 5 MA பெற்றவர், PhD பெற்றிருக்காரு, ஆங்கில புலமை மிக்கவர். அவரை ஒரு பிரதிநிதியாக ராஜ்யசபாவுக்கு அனுப்புகிறாங்க, திருச்சி சிவா கூட. ஏற்கனவே இஸ்லாமிய சமூகத்திலிருந்து சல்மா ராஜ்யசபா உறுப்பினர் ஆனாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரை காங்கிரஸில் கொடுத்துருக்காங்கல்ல ராஜ்யசபா, கிறிஸ்டோபர் திலக்கு, தலித் கிறிஸ்தவர் அவர். அப்போ ஒடுக்கப்பட்ட சமூகங்களை, பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை, சிறுபான்மை சமூகத்தை, மீனவ சமூகத்தை அங்கீகரிக்கிற இடத்துல திமுக இருக்கு. அப்போ நீ இந்த வாக்கு வங்கிலாம் எங்கே போகும்? திமுகவுக்கு தான் போகும், வேற எங்கே போகும்? அதனால் ஒரு செயலை செய்தால் அது அரசியலில் எப்படி எதிரொலிக்கும் என்பதில், காய் நகர்த்துவதில், வியூகம் அமைப்பதில் கலைஞரை விடவும் நுட்பமாக ஸ்டாலின் செயல்படுறார். ஏன்னா காங்கிரஸ் பிரச்சனை வந்து அப்படியே பெரிய அளவில் கொந்தளிப்பாக இருந்தபோது அதை மிக சிறப்பாக கையாண்டு தன் பக்கம் ஈர்த்து கொண்டார் என்கிற போது ஸ்டாலின் வந்து ஒரு அபாரமான ஆற்றல் மிக்கவராக தான் அரசியல் வானத்தில் மின்னுகிறார் தான் நான் சொல்லுவேன். எல்லாருமே அதை சொல்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் சில பேர் சொல்கிறாங்க, எத்தனையோ ஆண்டுகள், எத்தனையோ நாட்கள் வந்து ஸ்டாலின் வந்து ஸ்டாலின் வந்து அவ்வளோ இது இல்லை, ஒர்த்து இல்லை அப்படின்னு நினைக்கும் போது இப்போ சமீபத்தில் போகிற அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாமே எதிர்க்கட்சியே இல்லாமல் ஒரு இடத்த வந்து ஸ்டாலின் பிடிக்கும் போது கலைஞரே மிஞ்சிட்டான்ற ஒரு படிதான் தோணுது. அப்படிதான் சொல்கிறேன். கலைஞரிடத்திலே இருந்த அந்த இலக்கியம், பேச்சாற்றல், கவிதை, வந்து சினிமா சார்ந்த அந்த மாதிரியான அந்த கவர்ச்சி பசப்பு வார்த்தைகள், அந்த மாதிரியான இலக்கிய நடை தான் அவர்கிட்ட இல்லையே தவிர நிர்வாக பேராற்றல் இருக்கிறவர். நிர்வாகத்தை எப்படி வந்து ஒரு அரசியல் கட்சி, அதாவது தன்னை உங்களுக்கு எதிரி யாருன்னு கேட்கும்போது எனக்கு எல்லாருமே நண்பர்கள் தான் அப்படி சொல்கிறார்ல. இப்போ எதிரி இல்லாமல் செய்கிறார். யார் இடத்துல அவர் பகை வளர்க்கலை.
கரூர் சம்பவத்திலேயே யாராவது சொந்த கட்சிக்காரன் சாவதை விரும்புவானான்னு கேட்குற இடத்துல அவர் நட்பு தான் பாராட்டுறாரு. நீ பகையா வந்து நான் வீட்டில் இருப்பேன் இல்லாட்டினா ஆஃபீஸில், எல்லாருமே வீட்லேயும் ஆஃபீஸ்லேருந்து மாறி மாறி இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பதிலா அது? அப்போ நீங்கள் வந்து நீங்கள் செயற்கையாக வம்பிழுக்கிறவனை கூட, பொய்யாக ஒரு பகைமையை வந்து உருவாக்கக்கூடியவனை கூட அவர் கையாளக்கூடிய விதம் இருக்குல்ல, அதில் அவர் ஜெயிக்கிறார். அதனால் ஸ்டாலின் அவர்களுடைய நிர்வாக ஆற்றல் வந்து கொஞ்சம் மதிநுட்பம் வாய்ந்ததாக இருக்கிறது. நீங்கள் எல்லாரோடையும் அனுசரித்து போகக்கூடிய தன்மை. அதுல இந்த காங்கிரஸ்ல கண்டிப்பா முடிவுக்கு வந்துன்ற அளவுக்கு பேசினாங்க. ஆனா ஒரே நைட்ல அவர் முடிச்சிருச்சுன்னே சொன்னா பல பேர். உடஞ்சிருச்சுன்னு போட்டாங்க எல்லாருமே முடிந்தது காங்கிரஸ் கூட்டணி திமுக அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி முடிய விடாம அதை வந்து தற்காத்து கொண்டதுல அவருடைய அரசியல் ராஜதந்திரம் வென்று விட்டது. தேர்தல் நெருங்க இது மாதிரி சம்பவங்கள் நிறைய பார்க்கலாமா, இல்லை கிட்டத்தட்ட எல்லாம் ஓவர் ஆயிடுச்சா ஃபைனல்? அதாவதுங்க, ஒரு வழக்குக்கு போக போகிறாங்க, மகளிர் உரிமை தொகையை வந்து தடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு தகவல் கிடைக்கும் போது டப்புன்னு அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு விட்டுட்டு அப்புறம் அதை அறிவிக்கிறார்ல, நீங்கள் அப்படி போய் தடை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள் மக்களே, உங்களுக்கு போக வேண்டிய தொகையை வந்து பாஜக தடுக்குது, மத்திய அரசாங்கம் தடுக்குது அப்படின்னு சொல்லி அதையும் வச்சு அரசியல் பண்ண முடியும்ல. அதே மாதிரி இப்போ மாற்றுத்திறனாளிகள் 2000 ரூபாய் எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க இல்லையா, அந்த பணம்லாம் வந்து நீங்கள் அறிவிச்சிட்டாங்க டக்குன்னு. பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அந்த வேகம் இருக்குல்ல. ஏறத்தாழ 40 லட்சம் பயனாளிகள் அதில் பயன்படுறாங்க. திடீர்னு லேப்டாப் கொடுத்தாங்க. எல்லாவற்றையுமே அதை சரி செய்ய பார்க்க மேடைக்கு ஏறி விஜய்னால தான் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது. விஜய் மேலே இருக்க பயம் தான் திமுக இப்படிலாம் வேலை செய்யுங்க. இந்த பூச்சாண்டி வந்துடுவேன்னு சொல்லி குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுவாங்கல்ல, அவன் அப்படி ஒரு நினைக்கிறாங்க உங்களுக்கு. நான் தான் பூச்சாண்டி நினைக்கிறாங்க. நீங்கள் நிலாவை காட்டியும் சோறு ஊட்டலாம், பூச்சாண்டியை காட்டியும் சோறு ஊட்டலாம். ரெண்டுக்கும் நம்ம வாழ்க்கையோட நேரடி தொடர்பு இருக்கா? கிடையாது. வீட்டுக்குள்ளே போயிட்டா நிலா கிடையாது, பூச்சாண்டிங்கிறவன் வீதியில் போயிடுவான். இது வந்து ஒரு ஆளை காமிக்கிறாங்கிறதுனாலேயே அவர் பெரிய ஆள்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ நம்ம திருவிழாவுக்கு போகிறோம், போலீஸ்காரன் வந்து அவ்வளவு பேர் ஆயிரக்கணக்கில் கூடுற இடத்துல கவனமாக இருக்கவும், சேப்படி திருடர்கள் இந்த பக்கம் திரிகிறார்கள், கவனமாக இருக்கும், கைப்பையை பத்திரமா வைக்கும், குழந்தையை நல்லா பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ அவன் பெரிய ஆளா? அப்படி அல்ல. அது ஒரு எச்சரிக்கை உணர்வுக்கு சொல்கிறாங்கல்ல. இவங்களா அப்படி நினச்சிக்கிறாங்க. நீங்கள் வந்து வள்ளி திருமணம் நாடகம் நடக்கும், ஹரிச்சந்திரை நாடகம் நடக்கும், எல்லாரும் படுத்து தூங்கிட்டே இருப்பாங்க. பஃபுன்னு வரும்போது எல்லாரும் எந்திரிச்சிருவாங்க, ஜோக் வரும்போது. அது மாதிரி அரசியலில் ஒரு கோமாளியாகத்தான் விஜய் இருக்காரே தவிர அவரால் எந்த கூட்டணியை நிகழ்த்த முடியல, எந்த மாற்றத்தையும் நிகழ்த்த முடியல. கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷம் 3வது மாநில மாநாட்டை நோக்கி நகர்றாரு. இந்த வினாடி வரைக்குமே அவரால் வந்து யாருடைய நம்பகத்தன்மையும் அவரால் பெற முடியல. அப்போ 2026 எதிர்கட்சிகளே இல்லாத ஒரு அரசியல் தான். அதுதான் ரொம்ப ஜனநாயகத்துக்கு ஆபத்து. இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு தரமான எதிர்கட்சி வேணும். தமிழ்நாட்டு அரசியலில் ஆளுகிற அரசாங்கத்தை வந்து சுட்டி காட்டுவதற்கு, குறைகளை சொல்வதற்கு, நிறைகளை சொல்வதற்கு, நல்லது கெட்டதுக்கு போராடுவதற்கு ஒரு எதிர்க்கட்சி வேணும். அது ஒரு வேளை வந்து என்ன நடக்கும்னா, திமுக கூட்டணியில் வென்றவர்களே ஒரு எதிர்க்கட்சி உருவாகும்னு நான் நினைக்கிறேன். அதை நோக்கி தான் போகுதே தவிர அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இந்த தேர்தலில் இழந்து விடக்கூடிய அபாயம் இருக்கு. பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.